Hello traders, இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ண அதை யூஸ் பண்ணி அப்படிங்கறது ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஆர்டர் பிளாக் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாரெக்ஸ்ல யூஸ் ஆகும். அண்ட் ஃபாரெக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சேம் ஸ்ட்ராட்டஜி தான், பட் இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ட்ரெண்டையும் வந்து கவர் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கேண்டில், அதுக்கப்புறம் மார்டிங்கல் 1, இது ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபாரெக்ஸ்ல யூஸ் பண்ற அதே மெத்தடான்னு கேட்டீங்கன்னா அதுதான், பட் இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் சிமிலர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? மார்க்கெட்டோட ட்ரெண்ட், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் போட்டிருந்தேன், சேம் கான்செப்ட் தான். பட் சப்ளை வந்து நமக்கு ஹைல இருக்கும், டிமாண்ட் வந்து நமக்கு இங்க கீழே இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம ஒரு ட்ரெண்டை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ட்ரெண்ட் எப்படின்னா, நமக்கு இங்கேருந்து ஒரு இது மேலே போகுது இல்லையா, இது ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறம் கீழே வர்றது ஒரு ட்ரெண்டு, அண்ட் இது ஒன்று, அண்ட் இது ஒன்று. அதாவது அந்த பேட்டர்னையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். USD EGP எடுப்போம். USD EGPல நம்ம இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து கரெக்டா வந்து பிரேக் பண்ணுது. இதுவுமே வந்து ஒரு பிளாக் தான். ஏன்னா இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த பெரிய கேண்டில கரெக்டா நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் ஆல்ரெடி வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துலயுமே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்துலயுமே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. அப்போ கரெக்டா இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, ரெட் கலர் கேண்டில் கரெக்டா இங்க வருது. கரெக்டா இந்த லைனை டச் பண்ணணும். இல்ல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் 1 மினிட்க்கு வந்து அப் டைரக்ஷன்ல போறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. சோ நான் ட்ரேடும் பிளேஸ் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நார்மலான ட்ரெண்ட். ஆக்சுவலா இந்த பிளேஸ்ல இருந்து இது இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் கரெக்டா கீழே இருந்து இந்த பாயிண்ட் லெவல் வரைக்குமே வந்து மார்க்கெட் ஒரு நார்மலான ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. பட் ஒரு இந்த லைன் ரெசிஸ்டன்ஸை நல்லா வந்து பிரேக் பண்ணி ஃபுல்லா மேல போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ், ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இதை வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ கரெக்ட் ஃபுல்லா வந்து கீழே வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அப் டைரக்ஷன் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. அட் தி சேம் டைம் இந்த கேண்டில வந்து ஒரு 50% இதுல டச் பண்ணாலே கண்டிப்பா இதுல வந்து சேமா ஒரு சின்ன அப் டைரக்ஷன் கொடுக்கும். அந்த அப் டைரக்ஷன் தான் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டேன். சோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது நமக்கு டார்கெட் பினிஷ் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் எந்த இடத்துல வரக்கூடிய அப்படின்றத பார்க்கணும். இதுல இன்னும் இப்போதைக்கு மூவ்மெண்ட் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு கரன்சில சூஸ் பண்ணி போலாம். இப்போ இந்த கரன்சில எங்க இருக்குன்றத பார்க்கணும். இந்த கரன்சில ப்ரீவியஸா எங்க இருக்கு? சோ ப்ரீவியஸா பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லெவல் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் இங்க வந்து ஒரு 2 பிளேஸ்ல இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, அண்ட் அதுக்கப்புறமா இங்க ஒண்ணு இருக்கு. அண்ட் பெருசா இதுல வந்து எந்த இதுவும் இல்லை, என்ட்ரி நமக்கு இதுல கிடைக்கல. அப்ப நெக்ஸ்ட் ஒரு கரன்சி எடுத்துக்கலாம். அதுல வந்து எந்த இடத்துல இருக்குன்றதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கரன்சில இந்த ரெட் கேண்டில், அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்கே பினிஷ் ஆயிடும். ஸோ இங்க இருந்து இங்க வர பினிஷ் ஆயிடும். அதுல ஒரு பெரிய கேண்டில ஒன்னு சூஸ் பண்ணுங்க. இந்த கேண்டில், இந்த கேண்டில் தான் நமக்கு பெரிய கேண்டில், பெரிய ரெட் கலர் கேண்டில். இந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் ஒரு பேலன்ஸே இல்லாம சல்லுன்னு கீழே வந்திருக்கும். இப்ப வேகமா கீழே வரும்போது இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல மார்க்கெட் சின்னதா ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அந்த ரிவர்சல் தான்
நம்ம யூஸ் பண்ணவே போறோம். ஓகே, பிரைஸ் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணணும். இந்த பாயிண்ட் டச் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கரன்சி எடுப்போம். நெக்ஸ்ட் கரன்சில பெருசா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கரன்சில இந்த பிளேஸ்ல இருக்கு, இன்னும் மார்க்கெட் வந்து வரணும். ஓகே, எவிடென்சிட்டி ஓகேப்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஃபுல் செல்லு தான், 3 கேண்டிலுமே நல்லா செல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம எங்க நம்ம வந்து கரெக்டா என்ட்ரி வைக்கணும் அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட். இது வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வருதுன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய லோவஸ்ட் பாயிண்ட். நம்ம இந்த கேண்டிலுக்கு தான் செட் பண்ணணும். இந்த ரேஞ்ச் வந்துருச்சுன்னா டவுன் ட்ரேடு. ஓகே, யூஎஸ்டி ஐடியா செக் பண்ணுவோம். யூஎஸ்டி ஐடியா ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒய்ல இந்த பிளேஸ்ல இருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதுவுமே கரெக்டா இந்த பிளேஸ் இந்த 186.935 வந்தது அப்படின்னா 935 வந்ததுன்னா ஒரு டவுன் ட்ரேடு. என்ஜிடி கேட்ல இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் 1 மினிட்ன்றப்போ நமக்கு பெருசா வர மாட்டேங்குது. ஓகே ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் ட்ரேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுனு. ஓகே, இப்போதைக்கு டவுன்ல போயிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல டவுன் எடுக்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டில் எடுத்துப்போம். இந்த ரெட் கேண்டில்ல ஒரு இம்பேலன்ஸ் நமக்கு சின்னதா இருக்கு. ஸோ ஃபுல்லா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு. இங்க இது வரைக்கும் ஃபுல்லாவே வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனிங் இங்க இருக்கு அண்ட் டவுன் வந்து இங்க இருக்கு. ஓப்பனிங் இங்க, க்ளோசிங் லோ பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லாஸ்டா 3 மினிட்ஸ் 3 கேண்டில்ல ஒரு பை மூவ்மெண்ட் கொடுத்தது சிங்கிள் கேண்டில்ல வந்து நமக்கு டவுன் கொடுத்திருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பேலன்ஸே இல்லாம கீழே வந்திருக்கு. ஸோ அப்ப அதை வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு அடுத்த கேண்டில் வந்து இதை வந்து கவர் பண்ணணும். இந்த இம்பேலன்ஸா வரக்கூடிய கேண்டில கண்டிப்பா வந்து கவர் பண்ணணும்.
கவர் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 50% வந்து கவர் பண்ணணும். இந்த கேண்டில மினிமம் ஒரு 50% நமக்கு கவர் பண்ணிட்டாலே 40 to 50% கவர் பண்ணிட்டாலே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்றது அர்த்தம். இல்ல இதுல வந்து கவர் பண்ணல, டவுனா கீழே வந்துட்டே இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய சப்போர்ட் லெவலை பார்க்கணும். அந்த சப்போர்ட் லெவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் மேல போகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ நான் இந்த ரெட் கலர் கேண்டில கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதோட 50% வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிருச்சு. அப்ப நமக்கு இம்பேலன்ஸ் சொல்ல போனா நமக்கு வந்து சின்ன பாயிண்ட் தான் வந்து இம்பேலன்ஸ். ஸோ இந்த கேப் ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கு. பட் இந்த கேப் வந்து 1 minute டைம் ஃப்ரேம்ல இன்னும் பை மூமெண்ட்டுக்கு நமக்கு ட்ரிகர் பண்ணாது. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டவுன் வர்றதுக்கு பாசிபிள் நிறைய இருக்கு. அண்ட் அஸ் யூஷுவல் வந்து ஓவரால் ட்ரெண்டுமே வந்து இங்க வந்து டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப நான் அந்த ஒரு ரீசனால தான் இதுல டவுன் ட்ரேட் நான் எடுத்தேன். இப்போ இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுமே வந்து டவுன் டைரக்ஷன் தான் நான் எடுக்க போறேன். ஸோ சேம் ரீசன் தான். ஏன்னா இந்த கேண்டில்ல நான் எப்படி வந்து இம்பேலன்ஸை யூஸ் பண்ணி ஒரு 50% கவர் பண்ணதும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து டவுன் ட்ரேட் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி தான் நான் இதுலயும் வந்து டவுன் ட்ரேட் இப்போதைக்கு பிளேஸ் பண்ணிருக்கேன். பட் இதுல கேண்டில் வந்து ரெட் கேண்டில், இதுல வந்து கிரீன் கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது கேண்டில் வந்து எந்த கலர் அப்படின்றது நமக்கு முக்கியம் கிடையாது. அது அந்த ப்ரீவியஸ் கேண்டில எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணுது மார்க்கெட் வந்து நமக்கு இம்பேலன்ஸை பேலன்ஸா நமக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்பவே முக்கியம். ஸோ பேலன்ஸ் இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெமோவுக்கு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம விஐபி குரூப்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வல் நம்மளுடைய விஐபி குரூப்லேயே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சிங்கிள்ஸ் கொடுப்போம், எத்தனை சிங்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல 3 ட்ரேட் எடுத்தேன், 3மே நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வல் நம்மளுடைய டார்கெட் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து கொண்டு போயாச்சு. இப்போ இதுதான் நம்ம விஐபி குரூப். இந்த விஐபி குரூப்ல டெய்லி வந்து 12 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து ரியல் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுல வந்து 5 minutes நான் யூஸ்வல் கொடுத்துருவேன். அண்ட் இது எல்லாமே வந்து 9 PM கொடுக்குற ஒரு சிக்னல்ஸ் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் நேற்று வந்து NZDJPY கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் CAD கொடுத்தேன், நமக்கு டார்கெட் இந்த கேண்டில்ல ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா USD IDR OTC வந்து அப்ட்ரேட் கொடுத்தேன். அப்ட்ரேட் கொடுத்ததும் இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஷியோர் ஷார்ட்டாவே ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா AUD ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். USD IDR மறுபடியும் கொடுத்தேன், அதுவுமே நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் அகைன் USD IDR கொடுத்தேன், அது நமக்கு டவுன் ட்ரேடுக்கு கரெக்டான என்ட்ரி கொடுத்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் USD BKR கொடுத்திருந்தேன், USD BKR வந்து டவுன் ட்ரேடு, அதுவுமே வந்து ஷியோர் ஷார்ட்டா நமக்கு ஓகே ஆச்சு. அண்ட் அகைன் வந்து USD DZT, ஸோ அதுவுமே நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, மார்டிங்ல ஹிட் ஆச்சு. அண்ட் மறுபடியும் USD INR கொடுத்திருந்தேன், ஸோ அதுவுமே வந்து மார்டிங்ல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் டெய்லியும் வந்து விஐபி குரூப் ஈவன் சாட்டர்டே சண்டே ஆல்சோ வந்து சிக்னல்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் பப்ளிக் குரூப்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பப்ளிக் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க இந்த விஐபி குரூப்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண அப்படின்னா ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ தான், ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. குவாடெக்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம்ல குவாடெக்ஸோட லிங்க் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து நம்ம பப்ளிக் குரூப்ல ஜாயின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும் இல்லையா, இதுல வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆப்ஷன் கொண்டு போகும். அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மினிமம் டெபாசிட் 15 பண்ணுங்க. நீங்க நம்ம விஐபி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு போனஸ் கோட் வேணும் அப்படின்னா ATO VIP அப்படின்றது இருக்கு. இந்த போனஸ் கோட் 50% போனஸ் கோட். மினிமம் நீங்க $150 நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த போனஸ் கோட் வந்து ஒர்க் ஆகும். இல்ல உங்களுக்கு இந்த லிங்க் ஓபன் ஆனதும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இங்க மேல பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்டான வீடியோ, நம்ம விஐபி குரூப்ல இருக்க எல்லாருமே பார்க்கணும். அந்த வீடியோ நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு மேல வந்து நம்மளுடைய குவாடெக்ஸ் லிங்க் இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் த டீடைல்ஸ்க்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.